25 வருஷம் இருட்டு ரூம்ல அடப்பட்ட பொண்ணோட கதையை பத்தி தெரியுமா? இந்த சம்பவம் பொய்ச்சியர்ஸ்ன்ற ஒரு ஊர்ல நடந்துச்சு. பிளான்ச் மோனியர் ரொம்ப பணக்கார குடும்பத்துல சேர்ந்த பொண்ணு. இந்த குடும்பம் எந்த அளவுக்கு பணக்காரங்கன்னா அரசாங்கத்திலே இவங்களுக்குன்னு ஒரு நல்ல செல்வாக்கு இருந்துச்சு. பிளான்ச்சி ரொம்ப ஒரு அழகான பெண். இதனாலேயே அவங்களுக்கு நிறைய வரம் வந்துச்சு. ஆனா பிளான்ச்சிக்கு ஒரு வழக்கறிஞரை பிடிச்சிருந்துச்சு. ஆனா அவரோ இவங்க குடும்பத்த அளவுக்கு பணக்காரர் கிடையாது. இதனாலேயே பிளான்ச்சோட அம்மாக்கு சுத்தமா பிடிக்கல. ஒரு பணமில்லாத வழக்கறிஞருக்கு தன்னோட மகளை கல்யாணம் செஞ்சு கொடுக்க அவங்களுக்கு சுத்தமா விருப்பமே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு அவங்களுடைய குடும்ப கௌரவம் ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. இதனால என்ன பண்ணாங்கன்னா பிளான்ச்சி அவங்க அம்மா யாருக்கும் தெரியாத அவங்க மாடியில இருக்கக்கூடிய இருட்டு ரூம்ல பூட்டி வச்சிட்டாங்க. இப்படி ஒரு வருஷம் இல்ல 2 வருஷம் இல்ல 25 வருஷம் இந்த இருட்டு ரூம்ல பிளான்ச்சியை பூட்டியே இருந்தாங்க. 1901 வருஷம் ஒரு நாள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு ரகசிய கடிதம் வந்துச்சு. அந்த கடிதத்துல ஒரு பெண் 25 வருஷமா ஒரு ரூம்ல பூட்டியே வச்சிருக்காங்க அப்படின்னு எழுதப்பட்டு இருந்துச்சு. போலீஸ் அதிகாரிகளுக்கு முதல்ல அதை நம்ப முடியல. ஆனாலும் அவங்க பிளான்ச்சோட வீட்டுக்கு போய் விசாரிச்சாங்க. அங்க பார்த்த உடனே ரொம்பவே பயங்கரமா இருந்துச்சு. ஒரு சின்ன இருட்டு ரூம்ல நாத்தம் பிடிச்ச ஒரு பெட்ல பிளான்ச் வெறும் எலும்பு கூடு மாதிரி கிடந்தாங்க. அது மட்டும் இல்லாம ரூம் முழுக்க அழுக்கு, பழைய சாப்பாடு, பூச்சுன்னு சொல்லி குப்பை தொட்டி மாதிரி இருந்திருக்கு. பிளான்ச்சியோட எடை வெறும் 25 கிலோ தான் இருந்தது. 25 வருஷமா அவங்க சூரிய ஒளியே பார்க்கல. அவங்கள காப்பாத்தி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தப்ப அவங்களுக்கு மன ரீதியா நிறைய பிரச்சனைகள் இருந்தது அப்படின்றது தெரிஞ்சது. பிளான்ச்சி 1913 வருஷம் அவங்களுக்கு 64வது வயசுல இறந்து போனாங்க. இந்த கொடூரத்தை செஞ்ச அவங்க அம்மா லூயிஸ் மோனியர் கைது செய்யப்பட்டாங்க. ஆனா அவங்க சீக்கிரமே இறந்து போயிட்டாங்க. அவங்க அண்ணன் மார்ஷல் மோனியர் கைது செய்யப்பட்டு ஜெயில அடைக்கப்பட்டாரு. ஆனா மார்ஷல் இந்த தண்டனை எதிர்த்து மேல்முறையீட்டு செஞ்சாரு. அப்ப இருந்த சட்டப்படி ஒரு குடும்ப உறுப்பினர் வேற ஒருவருக்கு உதவுவது கட்டாயம் இல்ல அப்படின்னு சொல்லி அவரது வழக்கறிஞர் வாதாடினாங்க. இந்த வாதத்தை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டதனால அவர் விடுவிக்கப்பட்டாரு.